இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்க போற இடத்துல எல்லாம் பொய் சொல்றதுக்கு மட்டும்தான் அவருக்கு தெரியும். அண்ணன் பழனிசாமி அவர்கள் போற இடத்துல ஒரு பொய்ய தொடர்ந்து சொல்லிட்டே இருக்க. என்னன்னா அண்ணா திமுக கொண்டு வந்த திட்டத்தை திமுக கடைபிடிக்க போட்டுருச்சா. சரி, என்ன திட்டம் அண்ணா திமுக கொண்டு வந்துச்சுன்னு கேட்டா, தாலிக்கு தங்கம் வழங்கணும் ஒரு திட்டம். அண்ணா திமுக கொண்டு வந்த திட்டத்தை திமுக கடைப்பில் போட்டதுன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கார். ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? 1989 ஐயா கலைஞர் அவர்கள் தான் மூவலூர் ராமநாதபுரம் அம்மையார் பெயரில் ஒவ்வொரு பெண்களுக்கும் படிச்ச பெண்களுக்கு நிதி உதவி வழங்கினார். இந்த திட்டத்தால 2 பயன்கள் பெண்கள் அடைகிறாங்க. ஒண்ணு, பெண்கள் மிகப்பெரிய அளவில் கல்வி கற்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. அதே போல இன்னொன்னு என்னன்னா, குழந்தை திருமணம் முற்றிலும் தடுக்கப்பட்டது. இங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வயசு, ஒரு 45, ஒரு 60 வயசு அம்மா கூட இருக்கீங்க. உங்களுடைய திருமண வயது என்னன்னு கேட்டா நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு சொல்லுவீங்க 10 வயசுல 12 வயசுன்னா. ஆனா அந்த திருமண வயதை உயர்த்தியவர் ஐயா கலைஞர். அதற்காக தான் திருமணத்துக்கு நிதி உதவி திட்டம் கொண்டு வந்தார். அந்த திட்டத்தினுடைய மகிமையை புரிஞ்சு கொண்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்துறாங்க. அந்த திட்டத்தை தாலிக்கு தங்கமா விரிவுபடுத்துறாங்க. ஆனா அதன் பிறகு ஆட்சி அமைந்த பழனிசாமி என்ன செஞ்சார் தெரியுமா? 2017 இருந்து 2021 வரைக்கும் ஒரு குண்டுமணி தங்க கூட யாருக்கும் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே முதல் 1 லட்சம் பெண்களுக்கு 50,000 நிதி உதவி வழங்கினார். அதைத் தொடர்ந்து இன்னைக்கு தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டமானது புதுமை பெண் திட்டமாகவும் தமிழ் புதுவன் திட்டமாக மாற்றப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் கல்லூரி செல்லும் போது அவர்கள் மாதம் 1000 ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கின்றார் என்றால் இந்தியாவிலே எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத ஆட்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதியாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்றால் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை.